அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அபீஸ் ரெசிபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் கூட கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் தான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். தேவுக்கு நாங்கள் செகண்ட் டே என்ன கொடுத்தேன் அப்படிங்கிறது தான் வந்து உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். வாங்க பார்க்கலாம். லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக் சப்பாத்தி ரோல் பண்ணி கொடுக்கலான்ட்டு கொஞ்சம் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அவனுக்கு அளவாக தான் வந்து நான் மாவு எடுத்திருக்கேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருப்பேன். அப்புறம் கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி, கொஞ்சம் உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லா இடத்துலையும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து நம்ம 4 டேபிள் ஸ்பூன் அப்படின்னா வந்து பார்த்துக்கோங்க, ரொம்ப கம்மியாக தான் வந்துட்டு தண்ணி ஊற்றி பிசைகிற மாதிரி இருக்கும். பிசைஞ்சிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து மாவு ரெடி ஆயிரும். முதல்ல ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். அதிகமாக தண்ணி ஊற்றிட வேண்டாம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றினாலே போதும். பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. குட்டியாக போட்டால் ஒரு 3 சப்பாத்தி போடுற அளவுக்கு தான் வந்து மாவு பிசைஞ்சிருக்கேன். இதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இதுக்கு வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். இது ரொம்ப சிம்பிள் தான், எல்லா குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். குழந்தைங்களுக்கு மட்டும் கிடையாது, பெரியவங்களும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. சின்ன வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். உள்ளே ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்றதுனால எல்லாமே நல்லா வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களால வந்து நல்லா மென்று சீக்கிரமாக சாப்பிட முடியும். ஸோ எல்லாமே சின்ன சின்னதாக தான் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். உப்பு சேர்த்திக்கலாம். இது நல்லா வணங்கணும். இதுக்கப்புறம் தக்காளி, இப்போ தக்காளியும் சேர்த்தி நல்லா வணங்கிக்கலாம். ஒரு தக்காளியை வந்து சேர்த்திருக்கேன். இதில் வந்து வெறும் தக்காளி வெங்காயம் தான் வந்து மெயின். இப்போ இது நல்லா வணங்கணும். இதில் எல்லாமே வெந்துருமா அப்படின்னு தெரியாது. கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் சீரகத்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா ஃப்ளேவருக்கு. ஸோ இது வந்து நல்லா வணக்கலாம். வணக்கினதில் வந்து நல்லா வெந்திருக்காது, அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை நல்லாவே வேக வச்சிடுறேன். ஏன்னா அப்போ தான் வந்து அவங்களால வந்து நல்லா மென்று சாப்பிட முடியும். இப்போ இது நல்லா கொதிக்கணும். இதிலிருந்து கொஞ்சம் தண்ணியை மட்டும் நான் வெளியில் எடுத்து வச்சுருவேன், சப்பாத்தி மேலே தடவறக்கு. இப்போ நல்லா ட்ரை ஆயிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. இதில் வந்து நான் முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கிட்டேன். இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி முட்டையை நல்லா வேக வச்சு நல்லா பிரட்டிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு உள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு அந்த எக் ரோலுக்கு ரெடி ஆயிரும். ஸோ பாருங்கள், நல்லாவே வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ சப்பாத்தி போட்டுடலாம். நான் வந்து பெரிய சப்பாத்தியாக 2 சப்பாத்தி எடுத்திருக்கேன். ஸோ போட்டு எடுத்தாச்சு. இப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, அந்த தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, அதை வந்து நல்லா வந்து எல்லா பக்கமும் வந்து தடவி விட்டுக்கிறேன். ஸோ இது வந்து ஒட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம சாஸ் இந்த மாதிரி எதுவுமே போட தேவையில்லை. இப்போ உள்ளே ஸ்டஃப் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அழகாக வந்து சப்பாத்தி எக் ரோல் வந்து ரெடி ஆயிரும். குழந்தைங்களும் அப்படியே எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கும். தேவுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் செகண்ட் டே இதை செஞ்சு கொடுத்தேன். ஸ்நாக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பாதாம் ஊற வச்சா அவனுக்கு பிடிக்காது, அதனால தான் வந்து இதில் ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் டேக்கு வச்சு கொடுத்த கேரட் வந்து எனக்கு மிச்சம் வந்துருச்சு. ஏன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இல்லையாம்மா. ஸோ நான் டேஸ்ட் எதுவுமே பார்க்காம அப்படியே கட் பண்ணி கொடுத்துட்டேன் ஒரு கேரட்டை. ஸோ பாதாம் வந்து இப்போ நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். கொஞ்சம் ட்ரை கிரேப்ஸ் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ மேலே இருக்கிற லஞ்ச் பாக்ஸில் வந்து சப்பாத்தி ரோல், கீழே இருக்கிறதுல இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெள்ளரிக்காய் வந்து கட் பண்ணி ரவுண்டாக வச்சுட்டேன். டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் சப்பாத்தி சாப்பிடும்போது. உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன பேக் பண்ணி கொடுத்தீங்க உங்கள் குழந்தைங்களுக்குன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் அப்போ தான் எப்போல்லாம் வீடியோஸ் போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸ்டே ஹெல்தி, பி ஹாப்பி. தேங்க்யூ.